இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்குண்டான 2026 புத்தாண்டு பலன்களை பார்த்துட்ருக்கோம். இப்போ தனுசு ராசிக்கு உண்டான புத்தாண்டு பலன்களை நம்ம சகோதரிகள் சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்து கேட்போம் வாங்க. அனைவருமே சிறப்பாக வழி நடத்தக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராசிக்காரங்க. அதாவது ஒரு ஆசிரியராக இருந்து, ஒரு குருவாக இருந்து, ஒரு குடும்பத்தையும் சரி, ஒரு பொது சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கும். அப்பேற்பட்ட அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்கள் ராசிக்கே 3ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறப்ப 3ஆம் இடம்ங்கிறது மிகப்பெரிய முயற்சி. அப்ப இதுலயே ராகு அப்படிங்கிறப்ப உங்க முயற்சிகள் அனைத்துமே மிக பெருசா இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்க முயற்சிகள் பெரிய முயற்சிகள்லாம் கண்டிப்பா வெற்றி அடையும், வாழ்த்துக்கள். இருந்தாலும் உங்க முயற்சியில கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அதுக்கு உங்க உடல் ஒத்துழைக்கணும் இல்லையா. இங்க 4ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறப்ப உங்களோட ஆரோக்கியங்கிறது இங்க பாதிக்கப்படும். அதனால உங்களோட உடல் ரீதியா கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும் அப்படிங்கிறதான். உங்களுடைய அதாவது சுகங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதனால இந்த காலகட்டம் உங்களோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல 7ஆம் இடத்துல குரு பகவான் உங்க ராசியவே பார்க்குறாரு. அப்ப இதுமே உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அமைப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு அனைத்து விதமான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம், அதாவது ரொம்ப வருஷமாக குழந்தைக்கு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப இங்கே 3ஆம் இடத்துல இருக்க ராகு அப்படிங்கிறப்ப இந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி, அப்போ ராகுக்கு உண்டான அந்த டெஸ்டி பேபி மூலயமா நீங்கள் முயற்சி பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ இதுதான் உங்களுக்கு சரியான ஏற்ற காலம். ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி பண்ணுறப்ப அப்போ அது ராகோட ஆதிக்கம் உள்ள அதே ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அது நடத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது. அடுத்து உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் வழியில் நீங்கள் சில அவமானங்கள் எல்லாமே பெறக்கூடும். அல்லது குழந்தைகள் மூலம் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளை கொஞ்சம் கண்டித்து கொஞ்சம் அவங்க வழி நடத்துறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். இங்கே 9ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறப்ப தந்தைக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். அல்லது பூர்வீகத்திலேருந்து இந்த காலகட்டம் நான் வெளியூர் போகிறேன் அப்படின்லாம் கிளம்புவாங்க. ஒரு தந்தைமானுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ இந்த காலகட்டம் அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அதாவது மூல நட்சத்திரக்காரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிழங்கு வகைகள், அதாவது கிழங்கு வகைகளை நீங்கள் உணவாக எடுத்துக்கிறது, அது கிழங்கு சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு உருளைக்கிழங்காக இருக்கட்டும், அதை கூட நீங்கள் கோயிலில் நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்களோட திசைகள் அப்படிங்கிறப்ப தெற்கு அல்லது மேற்கு திசையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரக்காரங்க. இந்த பூராட நட்சத்திரக்காரங்க மெயினாக குடி தண்ணீர் நீங்கள் எப்பயுமே போகிறப்ப ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போய்க்கோங்க கையில். அல்லது கொஞ்ச நாள் தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். கோவில்களுக்கு நீங்கள் குடிநீர் சப்ளை பண்ணுறது, குடிநீர் தானம் கொடுக்குறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். நீங்களும் தெற்கு அல்லது மேற்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறப்ப உங்களுக்கு அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரங்க. இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறப்போ சத்து மாவு, அதாவது குழந்தைகளுக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அந்த சத்து உருண்டை, சத்து மாவு இதெல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்கள் தானம் கொடுக்கறது, அல்லது நீங்களே சத்து மாவு கஞ்சி தானே ஒட்டோம்னா குடிச்சிட்டு நீங்கள் போகிறது, இதெல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும் அப்படிங்கிறது தான். மெயினாக அந்த சத்து மாவுக்கு உண்டான பொருட்களை கூட நீங்கள் வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கலாம். அல்லது ஹாஸ்பிட்டலில் இருக்க குழந்தைகளுக்கு சத்து மாவு பாக்கெட்டை நீங்கள் வாங்கி தானம் கொடுக்கறது, இதெல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா தெற்கு அல்லது மேற்கு திசையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறப்ப உங்களோட காரியங்கள் அனைத்துமே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். நன்றி. தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். தனுசு ராசி அன்பரும் உங்களுடைய ராசிநாதனை 7ஆம் இடத்துல இருப்பாரு. அதன் பிறகு 8, 9ஆம் இடங்கள்ல இருந்து உங்களுக்கு இந்த வருடம் முழுக்கவே 3 இடங்கள்ல இருக்க போறாரு. உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு அப்படிங்கும்போது இந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்க ராசிக்கு ராசி அதிபதி ராசியவே பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம், அது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான். இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தை கண்டிப்பாக கெடுப்பாரு. உங்களுடைய சுகங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான். உடல் நலத்திலையும் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்திலையும் நீங்க கவனமாக இருக்கும். தாயோட தாய் வழி உறவுகளாலையும் உங்களுக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல 3ல ராகு அப்படிங்கும்போது கலைத்துறையில, மீடியா துறையில, சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க, தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கும் இது அருமையான மாதம் 7 வருடமாக அமையும். 3ல ராகு அப்படிங்கிற விஷயம் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளையும் கால் சம்பந்தமான பிரச்சனைகளையும் கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும்.
இப்போ குரு பகவான் நல்ல நிலைமையில இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய 6 மாதத்துக்கு பிறகு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8ல் போய் குரு பகவான் உச்சமடைவார். ராசியாதிபதி 8ல் உச்சமடைகிறதுனால கண்டிப்பாக சில கடுமையான போராட்டங்களுக்கு இடையில உங்களுக்கு வந்து பணவரவு தனவரவு அப்படிங்கிறது இருக்கும். எதிர்பாராத தனவரவும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் லாட்ரி ரேசி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் கொடுத்த விஷயம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் மூலமாக வரக்கூடியது, இது எல்லாமே இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். மேலே பார்த்தீங்கன்னா வழிபாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா 8ல் குரு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அதே போல் 4ஆம் இடத்துல சனி பகவான்றதுனால இந்த பாத யாத்திரை போகிறவங்களுக்கு வந்து உயர்ந்த உதவிகள் செய்கிறது, நீங்களுமே நடைபயிற்சி மேற்கொள்றது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த வருடம் நீங்கள் சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு செய்வது மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். மனது அமைதியடையும், மன நிம்மதி கிடைக்கும் என்பதெல்லாம் இந்த வருடம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அதாவது போராட்டத்துக்கு பின் வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு நிலையான வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் டெய்லியுமே சூரியனோட குறியீடு எழுதிக்கோங்க. சூரியன் வழிபாடு ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உண்டான எண் வந்து 42ங்கிற நம்பரை நீங்கள் கட்டவரில் கீழே எழுதிக்கோங்க. டெய்லியுமே அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஆண்டாக நிச்சயமாக அமையும். போராட்டத்துக்கு பின் வெற்றின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் ஜெயிச்சிருவீங்க. ஜெயிக்கக்கூடியவங்க தான் நீங்கள். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா சகல விதமான ஒரு செல்வத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.